அந்த இரக்க குணம் உன்னிடத்தில் சிறிதளவு கிடையாதா? இரக்கமற்ற அரக்கியா நீ? இந்த பாரு, இப்பயும் ஒண்ணும் கெட்டு போயிடல. உன்ன நான் பேச சமாதானப்பட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், நீ ஊன்னு சொல்லுடா. எதுக்கு? மொட்டை போடுறதுக்கு. செத்தாலும் செத்து தொலைவிட தவிர அதுக்கு என்னால முடியாது. அடா சீச்சி நாயே, நல்லவள் என்று எனது அண்ணா நினைத்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு நாடகமாடி ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டாய் பாவி. இதற்காக தான் எங்களுடைய அரண்மனைக்கு வந்தாயா? உன்னுடைய அழகிரி மோகத்தால் எனது அண்ணா உன் மீது பாசம் வைத்து உன்னுடைய காலடியை கதியென விழுந்து கிடக்கின்றார். என்ன செய்வது பாவம்? அவருக்கு காமம் கண்களை மறைத்து விட்டது. அதனால் தான் உன்னையே தெய்வமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தவறே செய்யவில்லை. நான் தவறே செய்யாத என்னை பார்த்து நீ எனது தம்பி கிடையாது, என் மனைவி அடைய வந்த துரோகி என்று உரைத்தார். உன்னை பார்த்து நான் அப்படிப்பட்ட தவறு செய்தேன் அல்லவே அல்ல. இருந்தால் என்றாவது ஒரு நாள் உண்மை தெரியும். ஆனா எனக்கு நேர்ந்த நிலைமை எனது அண்ணாவிற்கு ஏற்படாமல் இருந்தால் அதுவே போதுமடிப்பா. ஆனா இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். காத்து ஒரு பக்கமா வீசாதுமா. காத்து கொஞ்ச நாளைக்கு தான் உன் பக்கம் வீசும்.
கொஞ்ச நாள் கழித்து அது திசை மாறி வீசும். காசு போச்சு நான் ஏசி வச்சுக்கிறேன். எதுக்கு? ஏசி உடம்புக்கு ஆகாது. வேணாம், ஃபேன் போட்டா உடம்பு சூடா. நாட்டுல இருக்க கூடாது. நீ எப்ப என்கிட்ட கணக்க மாட்ட சொல்லிட்டு இந்த அரண்மனை இருக்கு தகுதி இல்ல, இந்த நாட்டுக்கு ஓடி போடு. அப்படி என்றால் என் தங்கச்சி அவ எங்க பொறுக்கி இருக்கிறாளோ, எந்த காரணத்துல இருக்கிறாளோ, எந்த குட்டில இருந்து செத்தாலோ, எந்த கடத்துல இருந்து செத்தாலோ, எந்த ஏரியில இருந்து செத்தாலோ, அவளை பத்தி என்ன கேட்கிறேன்? என் தங்கச்சி மீது அபாண்டமாக பழிய சுமத்தினாயே. அப்படி என்றால் என் தங்கச்சி நல்லவளா? நல்லவள உன் தங்கச்சி கிட்ட கேட்டுக்கோ. ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது. ஆமா, நான் தான் பழி போட்டேன். என்ன இப்போ? அதான பார்த்தேன். நான் தான் பழி போட்டேன். ஆரம்பத்திலே நினைச்சேன்டி நான் நினைச்சேன் உன்னை பத்தி. எவோ ஒருத்தி அழகா இருக்கின்றாலோ அதில் ஆபத்து அதிகமா இருக்கிறது. ஏன்னா அத்திபாலம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அதை புட்டு பார்த்த தெரியும் உள்ள புழு. அதே போன்றுதான் நீயும் பார்ப்பதற்கு அழகா லட்சணமா இருக்கு. உன் அழகு எத்தனை நாளைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த அழகு கொஞ்ச நாளைக்கு தான்மா, பிறகு நீயும் அதே கதைதான். அது போற காலத்துல பாத்துக்கலாம். நான் நினைச்சதுதான் சட்டம், நான் வைக்கிறதா சட்டம், நான் பேசுதான் சட்டம். இந்த பாரு, இந்த நாட்டுல நீ இருக்க தகுதி அற்றுவேன். நாட்டுக்கு ஓடு. அப்படியா? சோதனை செய்யாத தவறுக்காக என் மீது அபாண்டமாக பணியை சுமத்தி இந்த நாட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். அப்படி என்றால் என் தங்கைக்கும் இதே நிலைமைதான். இவர்களுடைய வார்த்தையை கேட்டு என் தங்கச்சியை அறியாமையா அடித்து துரத்தி விட்டேனே. தங்கச்சி முத்தழகி, நீ எங்கிருக்கின்றாயோ, எப்படி இருக்கின்றாயோ, இந்த அண்ணனை நினைத்து நீயாக துடிக்கின்றாயோ தெரியவில்லையே. தங்கச்சி தாயி, என்றால் ஒரு நாள் உன்னுடைய தங்கை நல்லவள் என்று தேடி வருகிறீர்கள். அன்று உன்னுடைய தங்கையை பற்றி உங்களுக்கே தெரியும் என்று உரைத்து விட்டு சென்றாய். தங்கச்சி, நீ உரைத்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர்களுடைய உரைத்த வார்த்தையை நல்லது என்று நினைத்து உன்னை சித்திரவதை செய்து நாடு கடத்தி விட்டேன். அம்மா, செய்யாத தவறுக்கு எனக்கும் தண்டனை கிடைத்துவிட்டது. உன்னை நான் தேடி வருகின்றேன். நீ உயிரோடு இருந்தால் தங்கச்சி உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன். இல்லை என்றால் இந்த அண்ணன் உயிரோடு இருக்க மாட்டேம்மா. நீ எங்கு சென்றாயோ அதே இடத்துக்கு நான் வந்து விடுகிறேன். சகல நலன்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். அந்த